வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்கரை பொங்கல் செய்யலாம் வாங்க. அதுக்கு 3/4 டம்ளர் நம்ம பச்சரிசி எடுத்துருக்கேங்க. 1/4 டம்ளர் வறுத்த பச்சை பருப்பு எடுத்துக்கலாங்க. அது நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு ஊற வச்சிடலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அது வந்து 2 டம்ளர் பாலும் 4.5 டம்ளர் தண்ணியும் போட்டு அது கொதி வரட்டுங்க. கொதி வந்ததும் நம்ம அந்த அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா, அதையும் நல்லா கழுவி அதிலே போட்டுக்கலாங்க. அரிசி பருப்பு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா நல்லா தாங்க இருக்கும். அதை போட்டு நல்லா சிம்மில் வச்சு 1/2 மணி நேரம் வேகுங்க. அது வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து 1.5 டம்ளருக்கு வந்து அதே எந்த டம்ளரில் எடுத்தோமோ அரிசி அதே டம்ளரில் வெல்லமும் 1.5 டம்ளர் போட்டு அதை சூடு பண்ணி வடிகட்டி நல்லா மண் இல்லாமல் அதில் போட்டுக்கலாங்க. அது கூடவே ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னொரு கடாயில் 2 கரண்டி நெய் விட்டுங்க முந்திரி பருப்பு வறுத்து அதில் போட்டு கலக்கி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.